இந்தியாலேயே லார்ஜஸ்ட் ஸ்கிரீன்ல ஒரு தியேட்டர் நம்ம கோயம்புத்தூருக்கு வரப்போகுது. தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் எபிக் ஸ்கிரீன் எப்படி நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துச்சோ, இப்ப தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் எபிக் லக்ஸானும் நம்ம கோயம்புத்தூருக்கு தான் வரப்போகுது. கற்பகம் சினிமாஸ் அவங்களோட புது 5 ஸ்கிரீன் மல்டிபிளெக்ஸ கோயம்புத்தூர் சுந்தராபுரம்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஸ்கிரீன் தான் எபிக் லக்ஸான். நார்மலா நம்ம தியேட்டர்ஸ்ல பாக்குற மாதிரி ப்ரொஜெக்டரே இந்த எபிக் லக்ஸான்ல இருக்க போறது இல்ல. இந்த ஸ்கிரீன்ஸ் முழுக்க எல்இடில இருக்க போகுது. நம்ம நார்மலா எபிக்ல HDR ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் 48 நிட்ஸ் அளவுல இருக்கும். ஆனா இந்த எபிக் லக்ஸான்ல டபுள் இல்ல ட்ரிபிள் இல்ல அதுக்கும் மேல 300 நிட்ஸ்ல இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர்ஸ்ல படத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இது ஒரு LED ஸ்கிரீன்ங்கிறதால தியேட்டர் ஃபுல்லா லைட் எரிஞ்சாலும் நமக்கு ஸ்கிரீன்ல தெரியுற விஷுவல்ஸ் அப்படியே துல்லியமா இருக்கும். அதாவது ஒரு மெகா சைஸ் LED டிவி மாதிரி. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எபிக் லக்ஸான் போன வருஷம் ஹைதராபாத்ல அல்லு அர்ஜுனோட AAA சினிமாஸ்ல வந்துச்சு. அந்த எபிக் ஸ்கிரீன் 10 மீட்டர் LED. பட் நம்ம கோயம்புத்தூர் கற்பகம்ல வரப்போற எபிக் லக்ஸான் 20 மீட்டர் LEDல மேசிவா வரப்போகுது. சோ இதுதான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்கிரீனா இருக்க போகுது. லெவலுக்கு இருக்க போகுது. இந்த கற்பகம் காம்ப்ளெக்ஸ் இந்த இயர் எண்டுக்குள்ள வேலைகள் முடிஞ்சு ஜனவரி 2026ல ஓபன் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இந்த எபிக் மட்டும் இல்லாம இன்னும் 4 ஸ்கிரீன்ஸ் இதே கற்பகம் காம்ப்ளெக்ஸ்ல வரப்போகுது. அதை பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் நம்ம பேஜ்ல வரும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ.